கேப்டன் விஜயகாந்த் வீட்டில் இருந்து வந்த குட் நியூஸ். கேப்டன் விஜயகாந்தோட மூத்த மகன் விஜய பிரபாகரன் அரசியல்ல அம்மா பிரேமலதா துணையோட தன்னை மிகப்பெரிய ஆளுமையா மாத்திக்க ரொம்பவே போராடுறாரு. அதே மாதிரி இளைய மகன் சண்முக பாண்டியன் தன்னை திரைத்துறையில அப்பா கேப்டன் மாதிரி மிகப்பெரிய ஹீரோவா ரசிகர்கள் ஏத்துக்கணும்னு ஹார்ட் ஒர்க் பண்றாரு. அந்த வகையில லேட்டஸ்டா கேப்டன் ஏஐ காட்சிகளோட வெளியான படைத்தலைவன் கலவையான விமர்சனங்களோட ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து 90s டைம்ல நடந்த நிஜ சம்பவம் அடிப்படையிலான விண்டேஜ் மூவியா ரிலீஸ் ஆகுது கொம்பு சிவி. படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு சண்முக பாண்டியன். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் உள்ளிட்ட ஹிட் படங்களை டைரக்ட் பண்ண பொன்ராம் தான் கொம்பு சிவி படத்தை டைரக்ட் பண்றாரு. காமெடி, ஃபேமிலி ஓரியன்டட், கிராமத்து பின்னணின்னு ரசிகர்களுக்கு தேவையான கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கிற கொம்பு சிவி படம் மூலமா கேப்டன் சினிமா வாரிசா தன்னை நிலநிறுத்த போறாரு சண்முக பாண்டியன். அந்த வகையில கேப்டன் குடும்பத்திலிருந்து குட் நியூஸ் வந்திருக்கிறதால படைத்தலைவன் படத்தை விட கொம்பு சிவி படம் கிராண்ட் சக்சஸ் ஆகணும்னு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ரசிகர்கள். மேலும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மற்றும் ரஜினி முருகன், சிவகார்த்திகேயனோட சினிமாவில் டர்னிங் பாயிண்டா அமைந்த படங்கள். அதே மேஜிக் சண்முக பாண்டியனுக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.